இன்னைக்கு நாம ஒரு சின்ன அழகான உபனிஷத்து, இதை ஜெய்மனிய உபனிஷத்துன்னு சொல்லுவார்கள், தடவகார உபனிஷத்துன்னு சொல்லுவார்கள். ஆனா பிரசித்தமா கேனோபனிஷத் என்ன இதற்கு பெயர். கேனான்னு சொன்னால் யாரால், எதால் என்று பொருள். யாரால், இப்படியா ஒரு உபனிஷத்துக்கு பேரு? யாரால் யாரால்னே உபனிஷத்துக்கு பேர் வைப்பாளர். இது சாமவேதத்தினுடைய பிராமண பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாம ஏற்கனவே பார்த்தது சம்ஹிதையிலே இருந்து பார்த்தோம். இப்ப பார்க்கறது சாமவேதத்தினுடைய ஜெய்மினி சாக்கை. சாமவேதத்துக்கு நிறைய சாக்கைகள் உண்டு. அதுல ஜெய்மினி சாக்கை ஒரு முக்கியமான சாக்கை. ஜெய்மினிக்கு சிஷ்யர்கள் இருக்கா. ஒருத்தர் கௌதமர், மற்றொருத்தர் தளவகாரர். அந்த தளவகாரராலே பிரச்சாரம் பண்ணப்பட்டதுதான் இது தளவகார உபனிஷத் என்று பெயர், அல்லது ஜெய்மினிய உபனிஷத்துன்னு சொல்லுவார்கள். ஜெய்மினி, வேதவியாசர் இவர்களெல்லாம் நமக்கு எத்தனையோ உதவி பண்ணிட்டு போயிருக்கிறவா. உபகாரம்னு பார்த்தால் ஜெய்மினியேன ஷோடச லட்சணேனான்னு சொல்லுவார்கள். ஜெய்மினி 12 காண்டங்கள் கொண்ட கர்ம காண்டத்தையும் 12 அத்தியாயங்களோட கர்ம காண்டத்தையும் 4 அத்தியாயங்களோட தேவதா காண்டத்தையும் எழுதி வைத்தார். நம்ம வேதவியாசருடைய பிரம்மசூத்திரம்னு பார்த்தோம். அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 545 சூத்திரங்கள், 156 அதிகரணங்கள், 14 பாதங்கள், 4 அத்தியாயங்கள். அந்த பிரம்மசூத்திரம் முழுக்க உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்ல வந்தது. உபனிஷத்துல என்னென்ன சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு விளக்கம் சொல்றதுக்கு தான் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் சாதித்தார். அதெல்லாம் பிரம்மத்தை பத்தின விசாரம். ஆனா பிரம்மத்தை பத்தி எப்ப விசாரிக்க வரான்னு பார்த்தோம். கர்மத்தை பத்தி விசாரிச்சுட்டு நிரம்ப கர்மங்களை பண்ணிட்டு இது மோட்சத்துக்கு அழைச்சி போகிறது இல்லையே, பிரம்மத்தை விசாரிக்கணும். ஏன்னா வேதங்கள் எல்லாம் கர்மத்தை விசாரிக்கும், வேதாந்தம் பிரம்மத்தை விசாரிக்கும். கர்மத்தை நல்லா புரிஞ்சுட்டு இடைவிடாம அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு இந்த கர்மங்கள் மட்டுமே மோட்சம் கொடுக்காது, இதுக்கு மேல பிரம்மம் அனுகிரகித்தா தான் மோட்சம் கிடைக்கும் என்று பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ண வரணுமோ இல்லையோ. அதுக்கு முதல்ல கர்ம விசாரம் தேவை. அதுதான் கர்ம காண்டம், 12 அத்தியாயங்கள். அந்த கர்மங்களால் ஆராதிக்கப்படும் தேவதைகளை பத்தி சொன்னது 4 அத்தியாயம். அது தேவதா காண்டம். கடைசி அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்தர்யாமியாய், அவர்களையும் படைக்கிறவராய், அவர்களையும் நியமிப்பவராக பிரம்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வந்தது பிரம்ம காண்டம். கர்ம காண்ட, தேவதா காண்ட, பிரம்ம காண்டம். இது 3 சேர்த்தா மொத்தம் 20 அத்தியாயங்கள். 12 நாளும் 16 நாளும் 20 அத்தியாயம். அந்த 20 திருமந்திரன், ஜெயன், சரமஸ்லோகம். இந்த 3 சப்த கணக்க பார்த்தீங்கன்னாலும் 20 சப்தங்கள் தான். மணவாள மாமிகளுடைய எதிராக விம்சதி பிரபந்தத்தை பார்த்தாலும் 20 ஸ்லோகங்கள் தான். அதை போல இது கர்மகாண்ட, தேவதா காண்ட, பிரம்ம காண்ட, இந்த 3 சேர்த்து பார்த்தாலும் 20 அத்தியாயங்கள் தான். அதுல ஜெய்மினி பண்ணது முதல் 16. ஜெய்மினியேன ஷோடச லட்சணேன. வேதவியாசர் செய்தது கடைசி 4. வியாசர் தான் எல்லாருக்குமே ஆச்சாரியர். அவர் இந்த 4 வேதங்களையும் லோகத்துல பிரச்சாரம் பண்ண சொல்றார். ரிக்வேத பிரச்சாரம், எதிர்வேத பிரச்சாரம், சாமவேத பிரச்சாரம், அதர்வண வேத பிரச்சாரம். அதுல ரிக்வேத பிரச்சாரம் பண்ணது பைரந்திர ரிஷி, எதிர்வேதத்தை பிரச்சாரம் பண்ணது வைசம்பாயனர், சாமவேதத்தை செய்தது ஜெய்மினி, அதே கடைசி அதர்வண வேதத்தை செய்தது சுமந்து. பைரர், வைசம்பாயனர், ஜெய்மினி, சுமந்து. இந்த 4 பேர் வச்சிருந்தான் 4 வேதங்களையும் லோகத்துல பிரச்சாரம் பண்றார். அதுக்கப்புறம் இதிகாச புராணங்களை செய்யறதுக்கு தான் ரோமஹர்ஷனர் ரொம்ப ஆச்சரியமான சூத்த புராணிகர். கதை சொல்றதுல ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறோம். அவரை வச்சிருந்தா இதிகாசங்களையும் புராணங்களையும் பிரச்சாரம் பண்றார். அடிப்படையே அந்த கருத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி, ஜெய்மினி தளவகாரருக்கு சொல்லி கொடுக்குறார். அதனால இது ஜெய்மினிய சாக்கைன்னு சொல்லலாம், தளவகார சாக்கைன்னு சொல்லலாம். உபனிஷத்துக்கு பேரு கேனோபனிஷத்து. காரணம் கேன, என்னே இது தொடங்குறபடியாலே கேனோபனிஷத்துன்னு சொல்லியிருக்கார்கள். இந்த உபனிஷத்தில் மொத்தம் 4 காண்டங்கள் உள்ளன. 4 காண்டங்களிலும் ஒரே அர்த்தம் தான். பிரம்மத்தினுடைய மேன்மை சொல்றதுக்காக வந்தது. பிரம்மம் எவ்வளவு உயர்ந்தவர் அதை தெரிஞ்சுக்க நமக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு வஸ்து ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிஞ்சா தானே விருப்பம் வரும். எது ஆசை நமக்கு வளரும். உயர்ந்த வஸ்துன்னு தெரிஞ்சா ஆசை வரும், தாழ்ந்த விஷயம் தெரிஞ்சுன்னா ஆசைப்படும்.
அப்ப எத்தனைக்கு எத்தனை கேட்கிறோமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. பிரம்மத்தை பத்தி நிறைய கேட்டால் அதுக்குதான் சிரவணம் ரொம்ப முக்கியங்க. செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.